நேற்று அகமதாபாத் விமான நிலையத்தை விட்டு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 242 பேரின் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உற்சாகங்களுடன் புறப்பட்டிருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அவர்கள் வாழ்க்கையின் கடைசி பக்கம் எழுதப்பட்டது. வானில் பறந்த அந்த விமானம் தரையிலும் விழுந்தது, கனவுகளும் முறிந்தது. மெஹனி நகர் பகுதியிலேயே சிதைந்த அந்த விமானத்தின் வழியே ஒரு குடும்பம் அமெரிக்காவை நோக்கி புறப்பட்டிருந்தது. ஒரு தம்பதி திருமண விழாவிற்காக லண்டன் செல்கிறார்கள். ஒரு வயதான தந்தை தனது மகனை சந்திக்க கனடாவிற்கு புறப்பட்டிருந்தார். அந்த இறுதி நிமிடங்களில் அவர்கள் செல்போனில் பதிவு செய்த வீடியோக்கள், நெருக்கமாக பேசிய வார்த்தைகள், விமானத்திலிருந்து அனுப்பிய கடைசி மெசேஜ்கள், இவை அனைத்தும் இன்று நாடு முழுவதும் நெஞ்சையுறுக்கும் செய்தி தொகுப்பாக மாறியிருக்கிறது. இது ஒரு பயணமல்ல, இது ஒரே நேரத்தில் நடந்த 242 வாழ்க்கை கதைகளின் முடிவு பக்கம். வாங்க காணொளிக்குள் போகலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 242 பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் நாட்டையே அச்சத்தில் மூழ்கடித்த நிலையில், குறித்த விபத்தில் 241 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியுள்ளார். இந்த நிலையில் ஏர் இந்தியா விமான விபத்தின் பின்னர் அதில் பயணம் செய்த பயணிகளின் விவரங்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வரும் நிலையில் பல சம்பவங்கள் மனதை நெருடும் வகையில் இருக்கின்றன. அந்த வகையில் விபத்து நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு 2 இங்கிலாந்து நாட்டவர்கள் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் சிரித்தபடி ஒரு வீடியோவை பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். அதில் இங்கிலாந்து நாட்டவரான ஜேமி ரேமிக் என்பவர் விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்னதாக குட் பை இந்தியா என தெரிவித்து தமது பயணத்தின் அனுபவங்களை குறிப்பிட்டு இறுதி இன்ஸ்டாகிராம் பதிவை பகிர்ந்துள்ளார். Goodbye, India. குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக சிரித்து வெளியிட்ட காணொளி பார்ப்பவர்கள் மனதை நெருடுவதாக உள்ளது. குறித்த காணொளியை பகிர்ந்து பலரும் அவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து வருகின்றனர். இதேவேளை இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்திலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த மருத்துவர் ஒருவரின் ஒட்டுமொத்த குடும்பமும் பலியான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. லண்டனில் குடியேறுவதற்காக ராஜஸ்தான் வந்த நபர் மனைவி மற்றும் 3 குழந்தைகளை அழைத்து கொண்டு விமானம் ஏறியிருக்கிறார். ஆனால் விமானம் விபத்தில் சிக்கியதில் குடும்பத்துடன் உயிரிழந்திருப்பது மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் பனஸ்வாரா பகுதியை சேர்ந்த மருத்துவர் கோமி வியாஸ், இவரின் கணவர் பிரதிக் யோஷி கடந்த 6 ஆண்டுகளாக லண்டனில் ஐடி துறையில் பணியாற்றி வந்துள்ளார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உட்பட மொத்தமாக 3 குழந்தைகள் இருக்கின்றன. இதனால் லண்டனிலிருந்து அவ்வப்போது ராஜஸ்தான் வரும் பிரதிக் யோஷி தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் மொத்தமாக லண்டனில் குடியேற முடிவு செய்து அதற்கான அனைத்து விடயங்களை செய்து குடும்பத்தினரை அழைத்து செல்வதற்காக இந்தியா வந்துள்ளார். இதன்பின் 2 நாட்களுக்கு முன்பாக மருத்துவர் கோமி வியாஸ் தனது பணியையும் ராஜினாமா செய்து லண்டனில் குடியேற தயாராக இருக்கிறார். இந்த நிலையில் லண்டன் புறப்பட்ட கோமி வியாஸ், பிரதிக் யோஷி, மகள் மிராயா, மகன்கள் நகுல் மற்றும் பிரத்யுத் ஆகியோர் விமானத்தில் பயணத்தை தொடங்கியிருக்கின்றனர். ஆனால் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விபத்தில் சிக்கியதால் குடும்பத்தினர் 5 பேரும் உயிரிழந்தனர். புதிய வாழ்க்கையை லண்டனில் தொடங்க புறப்பட்ட குடும்பத்தினர் மொத்தமாக விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விமான விபத்தில் பலியானோரின் உடல்கள் இன்னும் முழுமையாக யாரென்று அடையாளம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கணவன், மனைவி, அழகான 3 குழந்தைகள், இறுதியாக விமானத்தில் எடுத்த செல்ஃபி அனைவரையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குறித்த குடும்பத்தினரின் புகைப்படத்தை பலரும் பகிர்ந்து அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் ராஜஸ்தானை சேர்ந்த புதுமண பெண் இறந்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. இவர் லண்டனில் உள்ள கணவரை பார்க்க விமானத்தில் பயணித்த போது இறந்துள்ளார். அந்த பெண்ணின் பெயர் குஷ்பு. இவர் ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா மாவட்டத்தில் உள்ள அரவா கிராமத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த ஜனவரி மாதம் திருமணம் செய்தார். குஷ்புவின் கணவர் பெயர் மன்பூல் சிங். இவர் லண்டனில் படித்து வருகிறார். இந்த நிலையில் தான் திருமணமான பிறகு முதல் முறையாக லண்டன் சென்று தனது கணவர் மன்பூல் சிங்கை சந்திக்க குஷ்பு விரும்பினார். இதற்காக அவர் நேற்றைய தினம் விமானத்தில் பயணித்தார். துரதிர்ஷ்டவசமாக அவர் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியது. இதில் குஷ்பு பலியாகியுள்ளார்.
அகமதாபாத் அருகே ஏர் இந்தியா விமானம் AI-171 விபத்துக்குள்ளானதில் 12 விமான பணியாளர்கள் உயிரிழந்தனர். அர்ப்பணிப்பு, ஆர்வம் மற்றும் கனவுகளுடன் பணியாற்றிய அவர்களின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமானத்தில் கேப்டன் சுமித் சவர்வால் விரைவில் ஓய்வு பெற வேண்டிய நிலையில் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. ஏர் இந்தியாவில் 11 ஆண்டுகளுக்கு மேலாக விமான பணிப்பெண்ணாக பணியாற்றியவர் தீபக் பதக் ஒவ்வொரு விமான பயணத்திற்கும் முன்பும் தனது குடும்பத்தினரை தொடர்பு கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். வியாழக்கிழமை அவர் தொலைபேசியில் பேசியுள்ளார். விபத்துக்கு பிறகும் அவரது தொலைபேசிக்கு போன் சென்றுள்ளது. இதனால் அவரது குடும்பத்தினர் ஏதாவது அதிசயம் நடக்கும், எங்கள் மகள் போனை எடுப்பார் என்று நம்பினர். ஆனால் கடைசி வரை அந்த பெண் போனை எடுக்கவே இல்லை. 35 வயதான சைனீதா சக்கரவர்த்தி கோயர் நிறுவனத்தில் பணியாற்றிய பிறகு சமீபத்தில் ஏர் இந்தியாவில் பணிக்கு சேர்ந்தார். பிங்கி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் ஜீஹூ கோலிவாடாவில் வசித்து வந்தார். மைதிலி மோரேஸ்வர் பாட்டில் குடும்பத்தில் மூத்த பெண். இவரின் சம்பளத்தை நம்பியே குடும்பம் உள்ளது. குடும்பத்தின் ஆதரவுடன் பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் விமான படிப்பை தொடர்ந்து முடித்தார். ரோஷ்னி ராஜேந்திர சோங்கரே டெல்லியில் வசித்து வந்தார். ஏர் இந்தியாவில் பணிக்கு சேர்வதற்கு முன் விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என்பதே அவரது வாழ்நாள் கனவாக இருந்தது. ரோஷ்னியை அவரது குடும்பத்தினர் புத்திசாலி மற்றும் ஊக்கமுள்ளவர் என்று விவரித்தனர். ரோஷ்னி சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமானவராக இருந்தார். இன்ஸ்டாகிராமில் 54,000க்கு மேற்பட்ட பின்தொடர்பவர்களை கொண்டிருந்தார். ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே அதே விமானத்தில் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரை பயணித்த ஆகாஷ் வட்சா என்ற பயணி விமானத்தின் அசாதாரண நிலை குறித்து தனது எக்ஸ்தல பதிவில் காணொலியை வெளியிட்டுள்ளார். அவர் தனது பதிவில் தெரிவிக்கையில், ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு 2 மணி நேரம் முன்புதான் நான் அந்த விமானத்தில் பயணித்தேன். வழக்கத்திற்கு மாறான சூழலை உணர்ந்தேன். தொழில்நுட்ப வசதிகள் எதுவும் சரியாக இருக்கவில்லை. இதனை ஏர் இந்தியாவை டேக் செய்து அவர்களுக்கு தெரிவிக்க தளத்தில் பகிர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதுடன் குறித்த பயணியின் குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் என அகமதாபாத் காவல் ஆணையர் மாலிக் தெரிவித்துள்ளார். இவர் பிரிட்டன் குடியுரிமையை கொண்ட இந்தியரான ரமேஷ் விஸ்வாஸ்குமார் என தெரிவிக்கப்படுகிறது. அகமதாபாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். விமானத்தில் 11A இருக்கையில் பயணித்த இவர் விமானத்தின் அவசர கால வழி மூலம் கீழே குதித்து காயங்களுடன் உயிர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் உயிர் பிழைத்து வீதியில் நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. அதேபோல் இன்னொரு பெண் லண்டனுக்கு செல்லவிருந்த நிலையில் அந்த விமானத்தை தவறவிட்ட காரணத்தினால் உயிர் பிழைத்துள்ளார். ஏர் இந்தியா விமானம் AI-171 ஏற வேண்டியிருந்த பூமி சௌஹான் என்ற பெண் 10 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் உயிர் தப்பியுள்ளார். விபத்திலிருந்து தப்பிய பூமி சௌஹான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் கணபதி பாப்பாவே தன்னை காப்பாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதாகவும் அங்கே கணபதி ஊர்வலம் ஒன்று நடந்தது. அதனால் விமான நிலையத்திற்கு நேரத்திற்கு செல்ல முடியவில்லை. அதன் காரணமாக விமானத்தை தவறவிட்டதாகவும் கூறினார். 2 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவிற்கு வந்திருந்த லண்டனை சேர்ந்த பூமி சௌஹான் தனியாக இங்கிலாந்திற்கு திரும்ப திட்டமிட்டிருந்தார். விபத்து நடந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போன அவர் உடல் நடுங்குவதாகவும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை என்றும் கூறினார். மேலும் நடந்த சம்பவங்களை கேட்ட பிறகு தன்னுடைய மனம் வெறுமையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.